ராசிநாதனே வந்து 5ல் அமையும் போது உங்களுக்கு மனதில் என்ன ஆசைகள் இருக்கோ, சின்ன சின்ன ஆசைகள் அது வந்து இந்த மாதம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 2ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக அருமையாக இருக்கும். 9ல் ராகு பகவான், தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள் நல்ல ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில நல்லா கவர்ச்சிகரமா இருப்பீங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் வந்து புதன் பகவான். அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இந்த மாதத்துல நீங்க வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக அமையும். அதாவது நீங்க என்ன மனதுல ஆசைப்படுறீங்களோ அது இந்த மாதம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5 திரிகோண ஸ்தானங்கள்ல அமையும் போது புதன் ராசிநாதனே வந்து 5ல் அமையும் போது உங்களுக்கு மனதுல என்ன ஆசைகள் இருக்கோ, சின்ன சின்ன ஆசைகள் அது வந்து இந்த மாதம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஜோதிட துறையிலேயோ, அக்கௌண்ட்ஸ் துறையிலேயோ, கணித துறையில இருக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்க, தகவல் தொடர்பு சம்பந்தமான வேலை பார்க்குறவங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அமையும். புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக இருக்கு. 2ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக அருமையாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த உங்களுடைய பண வரவு தடைப்பட்டுக்கிட்டு இது நாள் வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுடைய தனவரவு இந்த மாதம் கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா முயற்சி பெறுவதற்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பண வரவு கிடைக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த பணம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதே போல 10ல் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்ப தொழில்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தான் சிறு 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 பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து பெரிய லெவல்ல பாதிக்காது. இருந்தாலும் தொழில்ல வந்து வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கோ அல்லது கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ அல்லது உங்களுக்கு கீழே வேலைக்கு செய்யற வேலையாட்களுக்கோ நீங்க வந்து உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யலாம். அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கலாம். அவங்க அந்த சலுகைகளை பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல முறையில விசுவாசமா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல கூட வேலை பார்க்குற நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது தொழிலையோ உங்க உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்க வந்து மிகுந்த உதவி உங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்க செய்யலாம். அந்த உதவிகளை அவங்கள செய்யும்போது தொழில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகிரும். அப்போ இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 9ல் ராகு பகவான், தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை அமையும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணைவி, அதாவது வாழ்க்கை துணை கணவராக இருந்தால் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக உங்களுக்கு அவங்க மூலமாக தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அமையுது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 2ல் குரு பகவான் வந்து உச்சம் பெற்ற இருந்தாலும் நீங்க வந்து சித்தர்களோட ஜீவ சமாதி வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். மைண்ட்ல வந்து இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டம், ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இது நீங்கணும் அப்படின்னா நீங்க சித்தர்களோட ஜீவ சமாதி வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். மனம் அமைதி பெறும். உடலும் மனமும் அமைதி பெற்றால் நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 3ல் கேது. அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கும்போது சிறு சிறு தடைகளை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு மைண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அது நீங்கணும் அப்படின்னா நீங்க சித்தர்களோட ஜீவசமாதி ஒரு வியாழக்கிழமையில நீங்க சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்யறது, தினமும் தியானம் செய்வது, யோகா பண்ணுவது, இதை தொடர்ந்து நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்களுடைய மனம் அமைதி பெறும். மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மன நிம்மதி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார்.
அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய வகையில அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலில் இப்போ சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா காலில் நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 12ல் வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்லை. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிடுவாரு. பிற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துடுவார். அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று, ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது, அதாவது தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது இருக்கணும். முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா மாடம் இருக்கும், அந்த மாடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காட்டணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்று வருவது அந்த மாதம் முழுக்கும், ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.